போன்ற மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் நேயர்களே, கடந்த வாரம் 12ஆம் தேதி நினைத்தது முடிப்பவன் திரைப்படம் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு பெங்களூர் அருணா திரையரங்கில் வெளியிட்டிருந்தார்கள். அப்போது பல லட்சம் ரூபாய் செலவில் மாலைகளை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தனர். வசூலில் மிக சாதனை படைத்திருப்பதால் 2வது வாரம் தொடர்ந்தது. அப்போது பழைய மாலைகளை அப்புறம் செய்துவிட்டு இதோ பாருங்கள், புதிய மாலைகளை வாங்கி வந்திருக்கின்றார்கள். ரசிகர்கள் எல்லளவு கூட ஒரு தலைவன் மறைந்து 38 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் மேல் உள்ள பாசமும் பற்றும் ஒரு சிலதும் குறையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப வியக்கத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. பல கூலி தொழிலாளிகள், அன்றாடம் வேலைக்கு செல்லும் நபர்கள் கூட அவர்களால் முடிந்த உதவிகளை செய்ய கொடுத்து, அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களின் விசுவாசிகளின் சார்பாக அண்ணன் லோகேஷ் அவர்களின் தலைமையில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த குழுவில் பல்வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். சண்முகம், மாயாண்டி, நட்ராஜ், பாஸ்கர், இன்னும் சில விஜய், பல்வேறு நபர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கடந்த உலக சுற்றுவாலிபன் திரைப்படத்திலிருந்து நாம் வெளியிட்டு வருகிறோம். இதை பாருங்கள், அவர் மாலைகளை கொண்டு வந்து அவர்களை கட்டி மேலே அழகாக ஜோடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை கேட்டேன், கடந்த வாரம் தானே இவ்வளவு செலவு செய்தீர்கள், பிறகு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை, இல்லை, தலைவன் எப்பவுமே தலைவனாக தான் இருக்கணும், அவர் ஏழைகளின் இதே கனி, அவர் செஞ்சதுக்கு நாங்கள் செய்கிறது ஒரு ஈடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் செஞ்சுட்டு இருக்கவங்க யாருமே வசதி வாய்ப்பு உள்ள ஆளுங்க கிடையாது. அன்றாடம் பணி செய்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி வராங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க செய்தால் கூட நம்ம ஏதோ கட்சி ரீதியாக செய்கிறாங்கன்னு சொல்லலாம். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இவ்வளோ சீரும் சிறப்பமாக செய்கிறது ரொம்ப வியக்கத்தகுந்த ஒரு விஷயமா அமைந்திருக்கிறது. ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஜனங்க பார்த்த படத்தையே திருப்பி பார்க்குறாங்க தலைவருக்கு. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு விழாங்க. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அன்னதானம் நடக்குது. சாப்பாடு ஒரு 50 kg அளவில் வெஜிடபிள் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் போன்ற உணவுகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த போக்குவரத்து நெரிசல் ஹெவியாக ஏற்படுது. ஒரு புது படத்துக்கு கூட இவ்வளோ ஆரவாரம் கிடையாது. மக்கள் அவ்வளோ சீரும் சிறப்புமாக இந்த விழாவை விழான்னு சொல்கிறத விட தலைவரை காண்றதுக்கு பாருங்கள், திரையை முற்றுகையிடுறாங்க. நினைத்தது முடிப்பவன் திரைப்படம் கடந்த வாரம் 12ஆம் தேதி வெளியாகியிருந்தன. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகப்பெரிய விழா கொண்டாடிய நிலையில் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைத்தது அந்த திரைப்படம். அதனால் 2வது வாரம் திரையிடப்பட்டு இருந்தது. அந்த கடந்த வாரம் போட்டிருந்த மாலைகள் அனைத்தையும் அப்புறம் செய்துவிட்டு இப்போது புதிய மாலைகளை ஏற்றுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றனர். அதை பத்தி ரசிகர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வெள்ளை இன்னைக்கு ரோஸ் மாதிரி இருக்கிற தலைவருக்கு இன்னைக்கு ரோசால அலங்காரம் பண்றோம். அவரு மக்கள் திலகம் எம்ஜிஆர், என் ரத்தத்தில் ரத்தம், என் உடம்புல சகோதரர்கள். மோஸ்ட்லி இந்த வாரம் நீங்க 10வது வாட்டி படத்துக்கு வந்தீங்க. இத 4வது வருஷம் வந்துக்கிற பிக்சருக்கு என்ன இன்னும் பார்த்துட்டே இருக்கணும். அதை பார்த்தா இன்னும் பார்த்துட்டே இருக்கணும். டிவில வேண்டாம், அதுல சின்ன படம், இதுல பெரிய படம். சின்ன தலைவருக்கு பெரிய இது பெரிய தலை, அது சின்ன தலை. சிங்கம், இது சிங்கம் சிங்கம் சிங்கலா தான் வரும். ஓகே சார், போன வாரம் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சிங்க. இப்போ இந்த வாரம் என்ன இது ஒரு விசேஷம், எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களே பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்க ஏற்கனவே சொன்னோமே, வரரத்னா, பொன்மலைச்செம்மல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், ஏழைகளின் இத தெய்வம், எங்களின் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு போன வாரம் எங்கள் வீட்டு பிள்ளையா இருந்தாரு. இந்த வாரம் தேடி வந்த மாப்பிள்ளையா வந்துக்கிறாரு. தீபாவளியை முன்னிட்டு மறு வீட்டுக்கு அழைக்க வந்துக்கிறோம். அதனால போன வாரம் அந்த மலர்ல அலங்கரிச்சோம். இந்த வாரம் ரோஜா வண்ணத்திலேயே அவர் அலங்கரிக்கணும்ட்டு ரோஜா தோட்டத்தில் பூத்தோம் எங்கள் புரட்சி தலைவருக்கு ரோஜாவால் மலர் அலங்காரம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறோம்.
அனைவரின் கவனத்துக்கு ஒரு சிறிய தகவல். இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் லதா அம்மையார் அவர்கள் இன்று பிறந்தநாள் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் விழா. உங்களுக்கு இது தெரியாது, இந்த தகவல் தெரியாது. தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இருந்தாலும் நிலத்தடி முடிப்போல லதா அம்மையார் நடித்திருப்பதால் அவர்களுக்கு எங்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அனைத்து எம்ஜிஆர் விசுவாசிகள் சார்பாக அக்கா அம்மையார் நீண்ட ஆயிரம் ஆரோக்கியமா கொடுத்து கடவுள் ஆசீர்வாதிக்குமாறு கேட்டு அம்மையார் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த மாலைகளை ஏற்றிவிட்டு உணவு தலைவருக்கு தேங்காய் உடைத்து சூறைக்காய் உடைத்து உணவு படைக்கிறாங்க. படைச்சிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக அதுக்காக ஒரு நபர் ஒரு 15 தேங்காய் எடுத்துகிட்டு வந்து சூறைக்காயை விட்டுட்ருக்காரு. இந்த திரையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அம்மா அந்த திரையில் காண்றாங்களே அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த படம் திரையிட்ட நாள்ல இருந்து ஒரு நாள் தவறுதில்லை படம் பார்க்கறதுக்கு. ஆமாம், இங்கே பாருங்கள் பூஜை நடக்குது. அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ற ஒரு மன்றம். இந்த பாருங்க லோகேஷ் அவர்கள் உணவுகளை தானமாக வழங்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ வியக்கத்தகுந்த ஒரு விஷயம் பாருங்க. ஒரு மனுஷன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்ன பாட்டில் வந்த வரிக்கு தத்துவமாக விளங்குறாரு. உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை என் கடமை என்று அவர் தலைவர் பாடியிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரசிகர்கள் அதை நிறைவேற்றி வருகின்றார்கள். பல நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பாருங்க அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. கற்பூரம் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு மிக சிறப்பான ஒரு விழாவாக தான் அமைஞ்சது. 50வது ஆண்டு பொன்விழான்றது அந்த திரைப்படம் நிறுவனம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயத்த தலைவருடைய நினைவை வச்சுக்கிட்டு ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பது ஒரு வியக்கத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை பாருங்க, அது அந்த பக்கம் சாதம் போடுற ஒரு பழ வியாபாரி, ஃப்ரூட் சாலட் வைக்கக்கூடிய ஒரு நபர், அங்கே பாருங்க ஒருத்தர் ஆட்டோ தொழிலாளி, கோழிக்கடை வியாபாரி, ஒரு மாதிரி அவங்களும் ஒரு யாரும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு மிக்க ஆட்களாக நம்ம கருத முடியாது. உண்மையான ரசிகர்கள் இவர்கள் தான். கட்சியோ பதவியோ தலைவருடைய கட்சியில் சுகத்தையும் பணத்தையும் அனுபவிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவன் ஒரே தலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இது வாழ்ந்துட்டு வராங்க. தேங்காய் உடைச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக அமைஞ்சது. நல்ல சீரும் சிறப்பமாக ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு வராங்க. இன்னும் பல விசேஷம் இருக்குது. வான வேடிக்கை, பட்டாசு போன்ற பொருட்களை வாங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாருங்கள், மாலைகளை மேலே ஏறி கட்டவுட் சுமார் 30 அடி கட்டவுட்டுக்கு மேலே நம்பர் ஒருத்தர் தலைவருடைய புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து படத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. தீவிரமான ரசிகருங்க. பாருங்க, இந்த மாலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இதன் பிறகு ஒன்றொன்னா விழா கோலம் தொடங்குகிறது. ரொம்ப சீரும் சிறப்பமாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாருங்க, மாலைங்களை ஜோடிச்சிட்ருக்காங்க. பக்குவமாக எடுத்துகிட்டு வந்து அதை மேலே ஒன்றொன்னா கட்டி மேலே ஏற்றி அழகாக மேலே ஒரு 5லேருந்து 6 நபர் சுமார் ஒரு 30 அடி உயரத்தில் உள்ள கட்டவுட்டுக்கு மேலே சுமார் இன்று தேதிக்கு ஒரு 20-25 மாலை கொண்டு வந்திருக்கிறார்கள். மிக கூடுதலான விலை இந்த மாலை. இப்போது சீசன் இங்கு பெங்களூரில் இந்த மாதம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி அனுசரிக்கப்படும். அந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகரை வைத்து வழிபடுவார்கள். அது ஒரு காரணமாக மிக விலையாக இருக்கும் மாலைகள்லாம். இங்கே பாருங்கள், உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப பசங்க கூட இந்த பாருங்கள் தலைவருடைய பணம் காண வந்திருக்கிறாங்க. ஒரு புதிய திரைப்படம் தியேட்டரில் முதல் நாள் தான் கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு 50 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு என்பது வியக்கத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. நினைத்ததை முடிப்பவன் என்று அவர் நினைத்ததை முடித்தார். அதுதான் தலைப்பு. ரொம்ப சிறப்பாக இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. இது சுமார் ஒரு 6வது 7வது திரைப்படங்க.
கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் கணக்கில் 10 லட்ச ரூபா மேலே 10லேருந்து 15 ரூபா கூட செலவு இருக்கும். அதில் எவ்வளோ துணிமணிகள் என்ன மக்களுக்கு, ரசிகர்களுக்கு. இதில் யாரும் அவங்க வீட்டு விசேஷத்துக்காக செய்யல. தலைவருடைய திரைப்படம் விடுகின்ற காரணத்தினால் இது செய்து வருகிறார்கள். பாருங்க, இது பாருங்க, மேலே ஃபேண்டாவில் அபிஷேகம் நடைபெறுகிறது தலைவருக்கு. இது பாருங்க, இது நம்ம எங்கன்னா பார்க்க முடியுமா? தலைவருக்காக தான். இதே கனி படத்துலையும் செய்தாங்க. இப்போ எத்தனை அன்பேவா திரைப்படத்திலும் செய்தார்கள். இது போன்ற குளிர்பானங்களை வைத்து அபிஷேகம் நடக்கிறது தங்க தலைவனுக்காக. ஆசை முகத்துக்காக குளிர்பானங்களை கொண்டு அபிஷேகம். பிறகு பாக்கெட் பால்கள், பல லிட்டர் கணக்கில் பால்களை மேலே கொண்டு சென்று அங்கிருந்து கட் அவுட்டுக்கு அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்தில் இன்று பிறந்த நாள் காணும் இந்த திரைப்படத்தில் நடித்த லதா அம்மையார் அவர்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான ஒரு தருணம் இது. மிக சிறப்பான ஒரு தருணம். இந்த தலைவருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அபிஷேகம் நடந்து முடிந்த உடனே அவர்கள் வரிசையாக நின்று புகைப்படங்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். மிக சிறப்பான ஒரு விஷயங்க. மாலைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்ற நிலையில் அனைவரும் ஒன்று திரண்டு தலைவர் கட் அவுட்டுக்கு முன்பு கோஷம் விடுவதற்கு தயாராகிவிட்டனர். மற்றும் பட்டாசுகளை, வான வேடிக்கைகளையும் வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது கோஷம் போடுவதற்கு தயாராகிவிட்டார். அங்கு இந்த விழாவை காண்பதற்கு பல்வேறு மக்கள், பொதுமக்களும் குவிந்திருக்கிறார்கள். ரசிகர்களும் இங்கு வந்து நின்று கோஷம் விட்டு கொண்டு, இந்த பாருங்கள், தலைவருடைய ரசிகர்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. மீண்டும் ஒரு உற்சாக நிலை அடைந்திருக்கிறது கருணா திரையரங்கம். இந்த ஒரு மக்கள் தலைவருடைய புகைப்படம் வைத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரட்டை இலை காட்டுகிறார்கள். வெற்றியா இரட்டை இலையா என்று இருப்பினும் சாதித்து விட்டோம், நினைத்தது முடிப்போம் திருவிழாவை சாதித்து விட்டோம் என்பது வரலாற்று சிறப்புமிக்கமாக பதிவு செய்து வருகிறார்கள். இதுவரை பெங்களூரில் எந்த நடிகருக்கும் இல்லாத வரவேற்பு இந்த 9 மாதங்களில் திரையிட்ட படங்களுக்கெல்லாம் மலரால் அலங்காரம், உணவு வழங்குதல், பட்டாசு வெடித்தல், நலத்திட்டங்களை வழங்குவது மற்றும் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு அரசியல் ஆசையும் இல்லை, எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லை. எதுவென்றும் பால் வாங்கி ஊத்துறார்கள் என்கிறது அவர்கள் முடிந்த வேலையை செய்து வருகிறார்கள். மிக சிறப்பான ஒரு தருணம் இது. அனைவரும் ஒன்று திரண்டு கோஷம் விட்டுக்கொண்டு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஒரு திருவிழாவுக்கு சென்றால் எப்படி இருக்குமோ அது போன்று இந்த நிகழ்வு தென்படுகிறது. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. மிக சிறப்பு. திரையரங்கம் நிரம்பி இருக்கிறது. பாருங்கள், மக்கள் அமர்ந்து தலைவருடைய படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பட்டாசு தயாராகிவிட்டது.
ಸಣ್ಣ ಇರುತ್ತಾಗ ಸರ್ ಬ್ಯಾಟ್ರಿ ಪಡ இப்படி வெளிய வச்சுக்க சொல்லு போட் கூட டெக்னகன அங்க போடுங்கப்பா ஏய் தட்டி எத்து இருட்ட தெரியல ஏய் சன்னா தட்டி விடு நல்லா இருக்கும் அப்படியே ஷீட் பண்ணுங்க இருடா கொஞ்சம் தரடா அப்படியே வீடியோ வாங்கிக்கலாம்